அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் பேசப் போகிற விஷயம் உலகின் மிகப்பெரிய சோதனையான தஜ்ஜாலின் வருகை பற்றி. நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்த மிகப்பெரிய ஆபத்து இதுவே. ஹதீஸ்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், தஜ்ஜால் யார் என்றால் அவன் ஒரு கண் குருடானவனாவான். அவனது நெற்றியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். அதை ஒவ்வொரு முஸ்லிமும் படித்து விடுவார். சஹீஹ் புகாரி, முஸ்லிம். தஜ்ஜால் ஒரு சாதாரண மனிதன்தான், ஆனால் அல்லாஹ் அவனை மிகப்பெரிய சோதனையாக அனுப்புவான். தஜ்ஜாலின் சோதனைகள் அவன் மக்களை வஞ்சித்து தன்னை இறைவன் என்று கூறுவான். அவனிடம் நரகம் போல தோன்றும் ஒன்று இருக்கும், ஆனால் அது உண்மையில் சொர்க்கம். அவனிடம் சொர்க்கம் போல தோன்றும் ஒன்று இருக்கும், ஆனால் அது உண்மையில் நரகம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், தஜ்ஜாலின் சோதனைக்கு ஒப்பான சோதனை பூமியில் எதுவும் இல்லை என்று. சஹீஹ் முஸ்லிம். தஜ்ஜால் எங்கு தோன்றுவான்? ஹதீஸ்கள் படி தஜ்ஜால் கோரசான் பகுதியில் தோன்றி உலகம் முழுவதும் பயணம் செய்வான். ஆனால் அவனால் மக்கா மற்றும் மதீனாவுக்குள் நுழைய முடியாது, ஏனெனில் அந்த நகரங்களை மலக்குகள் காப்பாற்றுவார்கள். தஜ்ஜால் வருவதற்கு முன் நிகழும் அடையாளங்கள் பெரிய பஞ்சம். 3 வருடங்கள் மக்கள் கடுமையான பசியால் துன்பப்படுவார்கள். மாறும் உலக அரசியல், கலகம், போர்கள். மக்களின் ஈமான் பலவீனமாகும். நம்மை எப்படி காப்பாற்றுவது? நபி அவர்கள் பல வழிகளை கற்றுக் கொடுத்தார்கள். 1. சூரா கஹ்ஃப் வாசிப்பது. யார் சூரா கஹ்ஃபின் முதல் 10 வசனங்களை மனப்பாடம் செய்கிறார்களோ அவர்கள் தஜ்ஜாலின் சோதனையிலிருந்து பாதுகாப்பு பெறுவார்கள். சஹீஹ் முஸ்லிம். 2. மக்கா, மதீனா நகரங்கள் பாதுகாப்பானவை. நபி அவர்கள் தொழுகையில் அடிக்கடி இவ்வாறு வேண்டினார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அதாபி ஜஹன்னம வமின் அதாபில் கப்ர் வமின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத் வமின் ஷர்ரி ஃபித்னத்தில் மசீஹித் தஜ்ஜால். சஹீஹ் முஸ்லிம். தஜ்ஜாலின் முடிவு இறுதியில் தஜ்ஜாலைக் கொல்ல ஈசா அலைஹி வஸல்லம் பூமிக்கு இறங்கி வருவார்கள். அவர் தஜ்ஜாலைக் கண்டவுடனேயே தண்ணீரில் உப்பு கரையும் போல தஜ்ஜால் பலவீனமாகி ஈசா அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலின் கொல்வார்கள். முடிவு அன்பானவர்களே, தஜ்ஜால் வருகை என்பது நம்மை அச்சுறுத்தும் விஷயம் மட்டுமல்ல, நம் ஈமானை காக்கும் மிகப்பெரிய சோதனை. நாம் தொழுகையில் உறுதியாக இருக்க வேண்டும். குர்ஆன், குறிப்பாக சூரா கஹ்ஃப் வசனங்களை மனப்பாடம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் பாதுகாப்பை எப்போதும் வேண்ட வேண்டும். நினைவில் கொள்ளுங்கள், தஜ்ஜாலின் சோதனையை கடக்கக்கூடியவர். அல்லாஹ்வின் அருளால் பிற எல்லா சோதனைகளையும் கடக்க முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் தஜ்ஜாலின் குழப்பங்களிலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன்.